உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு போ. சரி. என்கிட்ட கேள்வி கேட்குற வேலை வச்சுக்காத, நீ கிளம்பு. இப்போ 25 பசங்க உட்காந்து படிக்கிற அளவுக்கு அந்த இடம் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி இருக்கா? 10 பசங்க தான் வராங்க. 20 பசங்களுக்கு தான் போட்டிருக்காங்க அட்டெண்டன்ஸ், தெரியுமா உங்களுக்கு? 25 பேருக்கு அட்டெண்டன்ஸ் போட்டிருக்காங்க. எங்கே போட்டிருக்காங்க 25 பேர்? நான் தான் பார்த்தனே. எப்படி போட முடியும்? நான் தான் பார்த்துட்டு வந்தனே. இது என்னம்மா சென்டரு? ஹவுசிங் போர்டு சென்டர்னா? ஹவுசிங் போர்டு சென்டரா? ஆமாண்ணா. இது பால்வாடியா? ஆமாங்கண்ணா. 25 குழந்தைங்களுக்கு போட்டிருக்கீங்க. 25 குழந்தை சார் எனக்கு ஒரு நாளைக்கு. அதுதான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு. ஆமாங்க. ஆனால் இங்கே எவ்வளோ பேர் ப்ரெசென்ட்டில் இருக்கிறாங்கம்மா? வருவாங்க சார் 4-5 பசங்க. சரி, 4-5 பசங்களுக்கும் இங்கே இருக்கிற பசங்களுக்கும் நீங்கள் வந்து 25 பேருக்கு போட்டிருக்கீங்களே, எப்படிம்மா? மேக்ஸிமம் வந்து 15 மெம்பர்ஸுக்கு தான். எவ்வளோ பேருக்கு சமைக்கிறீங்க? 17 பேர் 15 பேர் சமைக்கிறோம். அது 17 பேர் சாப்பிடுவாங்களா அந்த சாப்பாடு? வந்தவங்களுக்கு வரைக்கும் தான் சார். இப்போ இருக்கிறவங்களுக்கு இங்கே இல்லை, நீங்கள் சமைச்சிருக்கிற சாப்பாடு 17 பேர் சாப்பிடுவாங்களா? இன்னைக்கு சமைச்சது சாப்பிட மாட்டாங்க சார். இன்னைக்கு குழந்தைங்க வந்திருக்கிறது வரைக்கும் சமைச்சிருக்காங்க. இன்னைக்கு எவ்வளோ பேர் சமைச்சிருக்கீங்க? இன்னைக்குங்களா சார்? இன்னைக்கு ஒரு 10 பேருக்கு சமைச்சிருக்காங்க சார். இல்லை இதுங்க, இப்போது இந்த சென்டரில் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் வந்து வராங்க போகிறாங்க உங்களுக்கு தெரியுமா ஏதாவது? அதான் மேடம், எவ்வளோ பேர் இங்கே இந்த சென்டருக்கு வராங்க அதுதாங்க உங்களுக்கு நான் சொல்கிறது முதல்ல புரிஞ்சுங்களா? இந்த சென்டரில் எவ்வளோ பேர் வராங்க, இந்த சென்டர் அவ்வளோ பேர் வர்றதுக்கு எலிஜிபிளான்னு பார்க்குறதுக்கு வந்திருக்கேன். என் வேலையே இதுதான்மா. அப்படிங்களா மேடம்? ஆமாம் மேடம், எல்லாத்தையும் பார்க்குறது தான் மேடம் வேலை எனக்கு. அப்படிங்களா மேடம்? கலெக்டர் மேடம் சார், கலெக்டர் சார் வருவார். என் வேலையே இதுதாங்க. யாரை சொல்கிறீங்க? ஒரே விஷயம் மேடம், அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க. யார் என்னது? நீங்கள் தான் சொல்லணும் எவ்வளோ வாடகை கொடுக்குறாங்கன்ட்டு. இல்லைங்க, எவ்வளோ வாடகை கொடுக்குறாங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் மேடம், நீங்கள் சொல்லுங்கள் மேடம், எவ்வளோ வாடகை கொடுக்குறாங்க? என்னது என்னது? இப்போ நான் உங்ககிட்ட கேட்டேனுங்களா, என்கிட்ட ஃபோனில் பேசுனீங்களா? பேசும்போது என்ன சொன்னீங்க? ரிப்போர்ட்டர்னா ரிப்போர்ட்டர் வேலையை பாருங்கன்னு சொன்னீங்களா? ரிப்போர்ட்டர் வேலையை தான் பார்க்குறதுக்கு வந்திருக்கேன் மேடம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது ஒன்றும் இல்லை, அந்த அட்டண்டன்ஸ் எல்லாம் போடுறாங்க இல்லைங்களா? இப்போ 25 பசங்க உட்காந்து படிக்கிற அளவுக்கு அந்த இடம் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி இருக்கா? சொல்லுங்க மேடம். நான் கலெக்டர்கிட்டே பேசிட்டேன். நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்கணும். இல்லை, வேறு யார்கிட்ட கேட்குறது? நீங்கள் தானே அதிகாரி. அது என்ன பிரச்சனைன்றது நான் கலெக்டர் ஃபோன் பண்ணாரு, சொல்லிட்டேன். என்ன பிரச்சனைங்க? நான் சொல்லிட்டேன். அதான் என்ன பிரச்சனை சொன்னீங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க பிரச்சனை? நீங்கள் ஃபோன் ஆன் பண்ணிட்டு பேசுனா நான் என்ன பேசிட்டோம்? இல்லைங்க, எது இருந்தாலும் ரெக்கார்டு தான். இப்போ நீங்கள் ஏற்ற சொல்கிறதுக்கு இன்னும் இது கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே ரெக்கார்டு ஆகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் உங்களால் என்ன முயற்சி பண்ண முடியுமோ பண்ணுங்க. இல்லை, அதை முயற்சி பண்ணுறது தாங்க பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. அதான் செய்யுங்கன்றேன் நான். இல்லை, அதுதான் இப்போது அந்த 25 பசங்க படிக்க உட்கார அளவுக்கு அது கெப்பாசிட்டி இடம். இப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து அவங்க ஏமாற்றிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் தான் உடனே இருந்திருக்குங்க, அப்படி தானே? நாட்டில் எங்கேயும் ஏமாத்தல, இங்கே பால்வாடியில் மட்டும்தான் ஏமாத்துறாங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க இப்போ வந்து. இல்லைங்க, நீங்கள் இப்போது ஒரு 12 பேர் 10 பேர் தான் வராங்க, 25 பேருக்கு அட்டண்டன்ஸ் போடுறாங்க. இது தப்பு இல்லை? நீங்கள் சொல்லுங்கள். சொல்லுங்கள் மேடம். மேடம், உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை. யார்கிட்ட பேசுங்க மேடம்? மேடம்,
இப்போ தப்பு நல்லா நடக்குதுன்னு தெரிஞ்சே நீங்கள் வந்து வேணுண்டே அவங்கள அப்படி விட்டுருக்கீங்க அப்படி தானே மேடம்? அப்படி தானே? அப்போ நடக்கிற எல்லா தப்புக்கும் நீங்கள் தான் உடந்தையாக இருக்கிறீங்களா? எங்கெங்க தப்பு நடக்குதோ அங்கெல்லாம் போய் பாருங்க. இல்லை, அதை பார்க்குறதாங்க வேலை. அதை பாருங்கன்றேன். அதை பார்க்குறது தான் வேலை. அதுதான் வந்திருக்கேன். பாருங்க, நாட்டில் 1008 தப்பு நடக்குது, 1008 வன்முறை நடக்குது, 1008 சிசுபாரணம் நடக்குது. அங்கெல்லாம் போக மாட்டீங்க, இங்கே தான் தப்பு நடக்குதுன்னு வந்துட்டீங்க நீங்கள் நியூஸில் போடுறதுக்கு. அப்போ இது உங்களுக்கு தப்பாக தெரியலையா? உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சால் போடுங்கன்னு சொல்கிறேன். போங்க. இதை தான் கலெக்டர்கிட்ட சொன்னீங்களா விளக்கமா மேடம்? நான் பேசிக்கிறேன் கலெக்டர்கிட்ட, அவ்வளோதான். உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அவங்க பேர் என்னங்க? அந்த அங்கன்வாடி பணியாளர் பேர் என்ன? அமைப்பாளர் பேர் என்ன? அவங்க அந்த சமையலர் பேர் என்னங்க? மேடம், இந்த ஒரு அங்கன்வாடியில் மட்டும்தான் அந்த மாதிரி பிரச்சனை நடக்குதா? எல்லா அங்கன்வாடியிலும் இப்படி தான் பண்ணுறீங்களா மேடம்? மேடம், உங்களுக்கு வேற என்ன வேலை இல்லையா? இதான் வேலையா உங்களுக்கு? ஆமாங்க, இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணுறீங்க, அப்பட்டமா நடக்குது. பண்றாங்க, தப்பு பண்றவங்கள போய் பிடிங்க, போங்க. யார் தப்பு பண்றாங்க? அதாங்க உங்ககிட்ட வந்திருக்கிறேன். இந்த தப்புக்கு யார் காரணம் சார் நீங்கள் சொல்லுங்கள். 10 பசங்க வராங்க. காரணமா தப்பு பண்றதுக்கு? 10 பசங்க தான் வராங்க. 20 பசங்களுக்கு தான் போட்டுருக்காங்க அட்டெண்டன்ஸ், தெரியுமா உங்களுக்கு? 25 பேருக்கு அட்டெண்டன்ஸ் போட்டிருக்காங்க. எங்க போட்டுருக்காங்க 25 பேர்? நான் தான் பார்த்தனே. எப்படி போட முடியும்? நான் தான் பார்த்துட்டு வந்தனே. நீங்க எப்படி அப்பட்டமா போய் சொல்றீங்க? அதிகாரம் இருக்குதுன்னா என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போங்க. சும்மா வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க லேடிஸை. போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க வேண்டி வரும். தாராளமா கொடுங்க. கொடுக்குறேன், கண்டிப்பா கொடுக்குறேன். தாராளமா கொடுங்க. அதனால தான் ரெக்கார்டிக்கலா பேசுறது. பொம்பளைங்களை வந்து மிரட்டி மிரட்டி காசு வாங்குறதே வேலை உங்களுக்கு. எவ்வளோ கொடுத்துறீங்க? எந்தெந்த ரிப்போர்ட்டர் கொடுத்துறீங்க மேடம்? நாங்கள் எத்தனையோ பேர் ரிப்போர்ட்டர் பார்த்துக்கிறோம். எத்தனையோ ரிப்போர்ட்டர் வந்து காசு பறிச்சுன்னு போகிறதா வேலையாக இருக்கிறாங்க. சரி, யார் யாருக்கெல்லாம் கொடுத்துக்கிறீங்க? உங்ககிட்ட லிஸ்ட்டாக இருக்கும்ல? இருக்கு. அது அப்படியே சொல்லுங்க. கிட்ட சொல்கிறேன், நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. சரி, யார் யாரெல்லாம் அந்த மாதிரி எவ்வளோ பணம் கொடுத்துக்கிறீங்க? அப்போ நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருங்க? சம்பாதிக்கிறோம், நாங்கள் கொட்டி வச்சுக்கிறோங்க மூளையில். ஏன் அப்போ ரிப்போர்ட்டருக்கு ஏன் பணத்தை கொடுத்தீங்க? எதுக்கு? நீங்கள் உங்களுக்கு வேற எங்கேயுமே தப்பு இல்லைங்க, இங்கே மட்டும் தான் தப்பு நடக்குதா? நாட்டில் எல்லாம் எத்தனை தப்பு நடக்குது தெரியாதா உங்களுக்கு? என்னென்ன தப்பு எங்கே நடக்குது சொல்லுங்க மேடம், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன், சொல்லுங்க. நீங்கள் போய் பாருங்க, தினம் நியூஸில் வரத பார்க்கல? நியூஸ் போடுறதே நாங்கள் தான் மேடம். தினம் நியூஸில் எத்தனை வெட்டு குத்து கொலை நடக்குது அதெல்லாம் பார்க்கலையா நீங்கள்? அதை விட்டுருங்க, உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. என்னத்தை விட்டுடுங்க? உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. என் சப்ஜெக்ட்டுக்கு நான் என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். உங்கள் வேலையை பாருங்க, போங்க. சும்மா வேணும்னு வம்பிழுக்கிறதுக்கு வந்துக்கிறீங்க நீங்கள். வம்பிழுக்கிறது நீங்களா நானா? நாங்களா வந்தோம் இப்போ உங்ககிட்ட? உங்களை தேடி வந்தோமா நாங்கள்? அதிகாரினா உங்களை தேடி வர்றதாங்க அதிகாரி. நீங்கள் எப்போ எதுக்காக இருக்கிறீங்க அப்போ? நாங்கள் எதுக்காகவும் இல்லை. ம், உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு, போ. ம், சரி. என்கிட்ட கேள்வி கேட்குற வேலை வச்சுக்காத, நீ கிளம்பு. ம். அப்போ நடக்கிற தப்பெல்லாம் உங்களால தான் நடக்குது. நான் ஒரு ஆள் தான் காரணம் இங்கே நடக்கிறதுக்கு, நாட்டில் நடக்கிறதுக்கு அத்தனைக்கும் நான் ஒரு ஆள் தான் காரணம். அப்போ நடக்கிற தப்பு யாரால நடக்குது? அத்தனைக்கும் நாட்டில் நடக்கிற தப்புக்கு அத்தனைக்கும் நாங்கள் தான் காரணமா? நாட்டில் நடக்கிறத விட்டுருங்க, உங்களுடைய கண்ட்ரோலில் நடக்குது இல்லை, அந்த தப்புக்கு யார் காரணம்? எங்கள் கண்ட்ரோலில் நடக்குதுன்னா அது நான் ஒரு நாளைக்கு வரும் குழந்தைங்க, ஒரு நாளைக்கு வராது. சின்ன குழந்தைங்க, பால்வாடி குழந்தைங்க வந்து எல்லா குழந்தைங்களும் எல்லாம் ஒரு ஜுரம் வராது, ஒரு காய்ச்சல், குழந்தைங்களுக்கு எதுவுமே வராதா? எல்லாமே அப்படியே வந்து உட்காந்துக்குவாங்களா? அதனால தான் கேட்குறேன். சரி, வராத குழந்தைங்க ஆப்சண்ட் போடலாம்ல? ஆப்சண்ட் தான் போட்டுருக்காங்க. எங்கே போட்டிருக்காங்க? அவங்க அட்டெண்டன்ஸை காட்ட சொல்லுங்கள், ஹெட்னர் சொல்லுங்கள், செக் பண்ணுங்கள். உங்ககிட்ட காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் மேடம். உங்ககிட்ட நீங்கள் செக் பண்ணிங்களா அந்த அட்டெண்டன்ஸை? எத்தனை பேருக்கு ப்ரெசென்ட் போட்டிருக்காங்க? இப்படி தான் ஒரு அதிகாரி கண்மூடித்தனமாக இருப்பீங்களா? ஜோதி, இங்க வாமா. இங்க
இல்லை ஒரு அதிகாரி இப்படி தான் கண்மூடித்தனமாக இருப்பீங்களா நீங்கள்?